Hello everyone, welcome to Excel Guru Tamil. இந்த வீடியோவில் டெக்ஸ்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எக்ஸலில் இருக்கக்கூடிய அனைத்து ஃபங்க்ஷனையுமே நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா ஒரே வீடியோவில் நீங்கள் இத்தனை ஃபங்க்ஷன்ஸை கற்றுக்க இருக்கீங்க. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஃபார்முலாஸ் நிறைய இடத்துல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாவது அடிஷ்னலாக டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. அதே மாதிரி இந்த எக்ஸல் ஒர்க் புக் உங்களுக்கு வேணும் ஒர்க் பண்ணி பார்க்குறதுக்கு அப்படின்னாலும் கமெண்ட்டில் கேளுங்க. நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா ட்ரிம் ஃபங்க்ஷன். ஸோ இந்த ட்ரிம் ஃபார்முலா எதற்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, ஒரு இன்கரெக்ட் ஃபார்மேட்டில், அதாவது ஒரு ஸ்பேசஸ் நிறைய ஸ்பேசஸ் இருக்கிறது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது டேட்டா அப்படின்னா அதை ஸ்டாண்டர்டைஸாக மாற்றுறதுக்கு இந்த ட்ரிம் ஃபங்க்ஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், உங்களுக்கு இங்கே 3 ஃபார்மேட்டில் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு இதில் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஸ்பேசஸ் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா செகண்ட் ஒன்றில் ஒரு இது வேர்டுக்கும் இன்னொரு வேர்டுக்கும் இடையில் மல்டிபிள் ஸ்பேசஸ் இருக்கும். லாஸ்ட் இதில் பாருங்கள் எண்டில் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பேசஸ் இருக்கும். இது எல்லாத்தையுமே ஒரு ஸ்டாண்டர்டைஸாக கொண்டு வந்திருக்கும் இந்த ட்ரிம் ஃபார்முலா. ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் இதை செய்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஈக்குவல் டு போட்டுட்டு ட்ரிம் அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள். இதில் அந்த இன்கரெக்ட் ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டான ஒரு டெக்ஸ்ட்டு அவுட்புட்டாக உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து இரண்டாவது ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா அப்பர் அண்ட் லோயர் ஃபங்க்ஷன். கண்டிப்பாக இது உங்கள் எல்லாருக்குமே ஒரு ஃபெமிலியரான ஃபங்க்ஷன்ஸாக தான் இருக்கும். ஒரு டெக்ஸ்ட் இருக்குது அப்படின்னா அது அப்பரில் இருக்கலாம், லோயரில் இருக்கலாம். அது எல்லாத்தையுமே அப்பராக மாற்றுறதுக்கு அப்பர் ஆஃப் டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை லோயராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு லோயர் ஆஃப் டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், கண்ட்ரிஸ் இருக்கும், இங்கே அப்பர் லோயர் ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு லெட்டர் இங்கே கேப்ஸில் இருக்குது, மற்றது எல்லாமே ஸ்மாலில் இருக்குது. ஸோ நீங்கள் அப்பர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே அப்பர் கேரக்டருக்கு மாறிடுச்சு. அதே மாதிரி லோயர் அப்படின்னு மாற்றும்போது எல்லா கேரக்டருமே அப்படியே லோயர் கேரக்டருக்கு மாறிடுச்சு. ஸோ இதற்கு தான் பார்த்திங்கன்னா இந்த அப்பர் லோயர் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது தவிர இன்னொரு சூப்பரான ஃபங்க்ஷன் எக்ஸலில் இருக்குது. அது என்ன அப்படின்னா ப்ராப்பர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். நீங்கள் ஒரு இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய நேம்ஸை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் ஃபார்மேட் பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ராப்பர் ஃபங்க்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ப்ராப்பர் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, கரெக்டாக ஃபஸ்ட் லெட்டர்ஸை மட்டும் போல்டு பண்ணும், அதாவது அப்பர் கேஸ் தான் மாற்றும். மற்ற எல்லா கேரக்டர்ஸுமே பார்த்திங்கன்னா லோயர் கேரக்டராக மாற்றிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிறது எல்லாமே லோயர் கேஸில் தான் இருக்குது. பட் இது கன்வெர்ட் ஆகும்போது இங்கே பாருங்கள் ஃபஸ்ட் லெட்டர்ஸ் மட்டும் அப்படியே அப்பர் கேஸ்க்கு மாறி இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு நேம்ஸ் இந்த மாதிரி ஒரு சரியான ஃபார்மேட்டில் இல்லாமல் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அதை ஃபார்மேட் பண்ணுறதுக்கு இந்த ப்ராப்பர் ஃபங்க்ஷனை ஈஸியாக யூஸ் பண்ணலாம். இது ரொம்ப உங்களுக்கு அந்த சுச்சுவேஷன்ஸில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதற்கு அடுத்த முக்கியமான ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா கன்கார்டினேட் ஃபங்க்ஷன். உங்கள் எல்லாருக்குமே இந்த கன்கார்டினேட் ஃபங்க்ஷன் தெரிஞ்சிருக்கும். ஸோ எக்ஸலில் இந்த மாதிரி கன்கார்டினேட் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் ரீசெண்டாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, எக்ஸல் வெர்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் எடுத்துட்டாங்க. இதற்கு பதிலாக கன்கேட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபங்க்ஷன் தான் இருக்கும். ஸோ ரெண்டுமே சேம் வேலையை தான் செய்யும். ஸோ ஒரு டெக்ஸ்ட்டு, நம்பரு, ஸ்ட்ரிங்ஸு இது எல்லாத்தையுமே கன்கார்டினேட் பண்ணுறதுக்கு இந்த கன்கார்டினேட் ஃபங்க்ஷன் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், நமக்கு ஒரு இதில் கண்ட்ரிஸ் இருக்குது, அதோட பாப்புலேஷன்ஸ் மில்லியனில் இருக்குது. இதை கன்வெர்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட்டாக, ஒரு ஃபார்மேட்டான டெக்ஸ்ட்டாக கொண்டு வர்றதுக்கு நம்ம இந்த கன்கார்டினேட் ஃபார்முலாவை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு தெரியும், டெக்ஸ்ட்டை யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம டபுள் கோட்ஸுக்குள்ளே தான் போடணும், கமா கொடுக்குறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் ஒரே ஒரு இது செஞ்சு காட்டுறேன். இப்போ பாருங்கள், country 5 அப்படின்னு போட்டுட்டு நான் செஞ்சு காட்டுறேன். ஜஸ்ட் டபுள் கோட்ஸுக்கு உள்ள தி பாப்புலேஷன் ஆஃப் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேங்க. தென் டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு கமா இந்த கண்ட்ரியை சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா country 5 கமா கொடுத்துக்கோங்க. மறுபடியும் டபுள் கோட்ஸுக்குள்ளே ஸ்பேஸ் கொடுத்து ஸ்பேஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ மறுபடியும் கமா கொடுத்து நீங்கள் இந்த பாப்புலேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் கமா போட்டு ஸ்பேஸ் டபுள் கோட்ஸுக்குள்ளே ஸ்பேஸ் கொடுத்து
மில்லியன் அப்படின்னு போட்டுட்டு டபுள் கோட்ஸை போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி அவுட்புட் வந்துருச்சு. ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் கன்கார்டினேட் ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். சரி, கன்கார்டினேட் ஃபார்முலாவை யூஸ் பண்ணாமலேயே இந்த மாதிரி டெக்ஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் கன்கார்டினேட் பண்ண முடியும். அதை எப்படி செய்யணும் அப்படின்னா இந்த இடத்துல செஞ்சுருப்பேன் பாருங்கள். ஈக்குவல் டு போட்டுட்டு கன்கார்டினேட் ஃபங்க்ஷனே யூஸ் பண்ணாமல் டபுள் கோட்ஸுக்குள்ளே அந்த டெக்ஸ்ட்டை இது பண்ணிவிட்டு அண்டு சிம்பிள் போட்டுட்டு நம்ம எந்த செல்ஸோ அதை ரெஃபர் பண்ணிவிட்டு அண்டு போட்டுட்டு நம்ம வந்து இந்த மாதிரி வந்து கன்கார்டினேட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு தேவைப்படுற நேரத்தில் தேவைப்படுற விதத்தில் நீங்கள் எப்படி கன்கார்டினேட் வந்து பண்ண முடியும். அதற்கு அடுத்த முக்கியமான ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா சப்ஸ்டியூட் ஃபங்க்ஷன். ஸோ நீங்கள் ஒரு லார்ஜ் டேட்டா செட்டை வந்து யூஸ் பண்ணுறீங்க, அதில் ஒரு சில மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னா அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு டேட்டாவை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்ஸ்டியூட் ஃபங்க்ஷனை வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த சப்ஸ்டியூட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட்டு இருக்குது அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டில் ஒரு பர்டிகுலர் வேர்டை வந்து பார்த்திங்கன்னா உங்களால் சப்ஸ்டியூட் பண்ணி மாற்ற முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாருங்கள், இந்த சின்டெக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா சப்ஸ்டியூட் ஆஃப் நீங்கள் அந்த கரஸ்பாண்டிங் டெக்ஸ்ட்டை வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் எந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ண நினைக்கிறீங்களோ அதை செலக்ட் பண்ணணும். தென் எந்த டெக்ஸ்ட்டால் நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ண நினைக்கிறீங்களோ அதையும் கொடுக்கணும். கமா கொடுத்துட்டு எத்தனையாவது இன்ஸ்டன்ஸில் அதை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே டி அப்படிங்கிறது இருக்குது, இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணணுமா, இல்லை இங்கே ஒரு டி இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணணுமா. ஸோ இன்ஸ்டன்ஸ் நம்பர் இங்கே 1ன்னு வரும், இங்கே வந்து 2ன்னு வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த சப்ஸ்டியூட் ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ பாருங்கள், நாம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்கே கண்ட்ரி அப்படிங்கிறது தப்பாக இருக்குது. ஸோ இதில் சப்போஸ் இப்படி கண்ட்ரி டிஆர்ஒய்னு இருந்துச்சு அப்படின்னா அந்த டிக்கு பதிலாக டீயை வந்து மாற்று அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட்டில் நமக்கு கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இப்போ நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா 95 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத நம்ம 38 வந்து கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ சப்ஸ்டியூட் கொடுத்துட்டு அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு 95 அதே மாதிரி 38 அப்படிங்கிறத கொடுக்குறோம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சப்ஸ்டியூட் ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். அடுத்த ஃபார்முலா என்ன அப்படின்னா அதுதான் லென்த் ஃபார்முலா. ஸோ நீங்கள் ஒரு ஸ்ட்ரிங் இல்லைன்னா ஒரு செல்லில் வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட்டு இல்லைன்னா நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னா அதோட லென்த்தை வந்து நீங்கள் மெஷர் பண்ணுறதுக்கு இந்த லென்த் ஃபங்க்ஷனை வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். ஜஸ்ட்டு LEN ஆஃப் அந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட்டை வந்து சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லென்த்தோட அந்த கேரக்டரோட லென்த்து வந்து மெஷர் ஆகி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நிறைய டெக்ஸ்ட் இருக்குது, இதோட லென்த்தை நம்ம வந்து மெஷர் பண்ணியிருக்கோம். ஸோ ஜஸ்ட் இதை மெஷர் பண்ணுறதுக்கு ஈக்குவல் டு கொடுத்துட்டு LEN ஆஃப் அந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட்டை கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா போதும். ஈக்குவல் டு கொடுத்துட்டு LEN ஆஃப் இந்த டெக்ஸ்ட்டை கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு அந்த லென்த்து வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட்டாக வந்து கிடைச்சிரும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனில் அதாவது ஒரு கேரக்டரோட லென்த்தை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மெஷர் பண்ணணும். ஸோ கேரக்டர்னால் ஒன்றும் இல்லை, இப்போ இந்த கண்ட்ரி இருக்குன்னா C ஒரு கேரக்டர், O ஒரு கேரக்டர், U ஒரு கேரக்டர், இந்த மாதிரி எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறது தான். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா லெஃப்ட்டு ரைட்டு மிட்டு. நீங்கள் ஒரு மிகப்பெரிய டேட்டா செட்டை வந்து ஹேண்டில் பண்ணுறீங்க, அதில் நிறைய விஷயங்கள் செய்யணும் அப்படின்னா இது ஒரு பேசிக் ஃபங்க்ஷன். இந்த பேசிக் ஃபங்க்ஷன் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் புகுந்து விளையாடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இங்கே என்ன பார்க்குறோம் அப்படின்னா லெஃப்ட்டு ரைட்டு மிட்டு. இதில் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்லித்தரதுக்காக இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு டேட் இருக்குது. இந்த டேட்டில் இருந்து இயர் மந்த்து டேட்டை வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் நார்மலாக ஸ்ப்ளிட் பண்ணியும் இதை எடுக்கலாம். பட் இது ஒரு இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி லெஃப்ட்டு ரைட்டு மிட்டு ஃபார்முலாவை யூஸ் பண்ணி பண்ணலாம். ஃபஸ்ட்டு இயர் எடுக்கிறோம். ஸோ லெஃப்ட்டு ஃபார்முலா அப்படின்னா என்னென்னா வேறு ஒன்றும் இல்லை, உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருந்து கேரக்டரை வந்து எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் லெஃப்ட் ஃபார்முலாவை யூஸ் பண்ணுங்கள். உங்களுடைய ரைட் ஹேண்ட் சைடு இருந்து ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் போகணும் அப்படின்னா ரைட் ஃபார்முலாவை யூஸ் பண்ணுங்கள். மிட் போர்ஷனில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் வெளில எடுக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல மிட்டை யூஸ் பண்ணுங்கள். இவ்வளோ தான் சிம்பிள் கான்செப்ட். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஈக்குவல் டு கொடுத்துட்டு லெஃப்ட் அப்படிங்கிறத போடுங்க. தென் இந்த டெக்ஸ்ட்டை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது 1 2 3 4 ஏன்னா 4 கேரக்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா இயருக்கு. ஸோ 4 போட்டுட்டு ஜஸ்ட்டு என்ட்ரு கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இயர் மட்டும் அப்படியே ஸ்ப்ளிட் ஆகி வந்துடுது. இப்போ இங்கே நீங்கள் 19 அப்படின்னு போட்டிங்கன்னா போதும், இங்கே பாருங்கள் 19 வந்து எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ இப்போ நம்ம இயர் எடுத்துட்டோம். அதே மாதிரி டேட் எடுக்கணும் அப்படின்னா லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய 2 டிஜிட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா டேட். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஈக்குவல் டு போட்டுட்டு ரைட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை வந்து யூஸ் பண்ணுங்கள்.
இப்போ அந்த டெக்ஸ்ட்டை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு கமா கொடுத்துட்டு டூ கொடுத்தீங்கன்னா போதும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டேட் வந்து ஸ்ப்ளிட் ஆகி வந்துடும். இப்போது மந்த் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் இருக்குது. ஸோ இந்த மிட் ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறது தான் கொஞ்சம் வந்து உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். பட் இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நிறைய இடத்துல யூஸ் பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட்டு மிட் அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. இந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட்டை வந்து இப்படி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டார்ட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. ஸ்டார்ட் நம்பர்னால் வேறு ஒன்றும் இல்லை, எத்தனையாவது கேரக்டரில் இருந்து நீங்கள் எடுக்க ஆசைப்பட்றீங்க அப்படின்னு தான் கேட்குது. ஸோ இப்போ நம்ம பாருங்கள் 1 2 3 4 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அது இயர். ஸோ நெக்ஸ்ட்டு இருக்கிறது தான் மந்த். ஸோ நான் 5 கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு கமா போட்டுட்டு எத்தனை கேரக்டரை நீங்கள் எடுத்துகிட்டு வரணும்னு கேட்குது. மந்த்துக்கு 2 கேரக்டர் தான். ஸோ நான் 2 அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன்னா போதும். எனக்கு அழகாக இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மந்த் டேட்டாவை அப்படியே வந்து எடுத்துகிட்டு வந்துருச்சு. ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டு மிட் ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ மிட் ஃபார்முலாவை இன்னும் அட்வான்ஸ்டாக வித் ஃபைண்ட் ஃபார்முலாவோட எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அந்த வீடியோவையும் வாட்ச் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் டெக்ஸ்ட்டை யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து ஃபார்முலாக்களையும் நம்ம வந்து பார்த்துட்டோம். ஸோ இதை நீங்கள் நிறைய இடத்துல வந்து யூஸ் பண்ண ஆரம்பிங்க. இந்த ஒர்க் புக் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு இதோட லிங்க் வந்து தர்றேன். ஸோ இதை வச்சு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. நம்ம ரொம்ப ப்ராப்பராக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸலை வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். பிளேலிஸ்ட் லிங்க் வந்து இருக்குது. ஸோ முந்தைய வீடியோக்களை நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோஸையும் பாருங்கள். அப்கமிங் வீடியோஸ் உங்களை வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். இது எக்ஸல் குரு தமிழ்.